ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஒரு முக்கியமான விஷயம் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ என்ன விஷயம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைங்க. ஒரு 2-3 டேஸாகவே எனக்கு உடம்பு சரியில்லை. ஸோ வாய்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் போட்ட எபிசோடு, அதாவது நெஞ்சம் பேசுதே 165வது எபிசோடு வியூஸ் ரொம்ப 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 டவுனுங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி டவுனாக வந்து வந்ததே கிடையாது. எனக்கு அதுதான் புரியலை, ஏன் நேற்று எபிசோட் நல்லா இல்லையா? ஏன்னா ரெகுலராக பார்க்குறவங்களே வந்துட்டு பார்க்கல. ஸோ வந்துட்டு என்னென்னா, அப்போ எபிசோட் நல்லா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அண்ட் என்னென்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஆதிமித்ரா மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சீரியல் வந்துட்டு ரொம்ப சோகமாக எமோஷ்னலாக அப்படியே தான் அந்த வேலையே தான் போயிட்டே இருந்துச்சு. அதனால தான் நேற்று நான் ரொமான்ஸே வச்சுருப்பேன். இல்லைன்னா நான் நேற்றையுமே ரொமான்ஸ் வந்து வச்சுருக்க மாட்டேன். சரி, ஓகே, ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட ஒரு 20-25 எபிசோடு அப்படி தான் போணுச்சு. ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப அழுகையாக அப்படி தான் போணுச்சு. சரி, ஓகே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நேற்று தான் நான் ரொமான்ஸ் வச்சுருப்பேன். அதுவுமே இப்போ ஸ்டோரி இருக்கிற இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஆதிமித்ராவுக்கு ரொமான்டிக் சீன்ஸ் வைக்க முடியாது. அர்ஜுன் வைஷுமே அப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க, ஆதிமித்ராவுக்கு எதுவும் நடக்காமல் நமக்குள்ளே எதுவும் நடக்க வேண்டாம் அப்படின்னு. ஸோ எனக்கு இருக்கிற ஒரே பேர் வந்து பார்த்திங்கன்னா வருண் தன்யா தான். ஸோ அவங்களுமே மேரீடான ஒரு கப்பலுங்கிறதுனால தான் நேற்று நான் ரொமான்ஸ் வந்து வச்சுருப்பேன். அதில் அந்தளவுக்கு அதிகமாக வச்ச மாதிரி எனக்கு தெரியலை. அண்டு தெரியலை, எனக்கு தெரியலைங்க, நான் ரொம்ப படுமோசமாக வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியலை. அதனால தான் நான் சீனே வந்து மேக் பண்ணினேன். பட் நிறைய பேர் வந்துட்டு அதை பார்க்கல, ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். மேபி என்னென்னா, உங்களுக்கு ரொமான்ஸ் பிடிக்கலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து பர்சனலாக வந்து தோணுது. ஏன்னா நேற்று நான் வந்துட்டு இப்போது இவ்வளோ நாள் நான் வந்துட்டு ரொம்ப எமோஷ்னலாக போட்டேன், ரொம்ப அழுகையாக போட்டேன். அதுக்கெலாம் கொடுத்த சப்போர்ட்டை நீங்கள் ரொமான்ஸுக்கு கொடுக்கல எனக்கு. ஆனால் என்னென்னா, லாஸ்ட் வீக் நான் வந்து ஒரு போல் வச்சுருப்பேன், ஆடியன்ஸ் போல், கம்யூனிட்டி போஸ்ட்டில் கூட கேட்டிருந்தேன். இந்த மாதிரி நம்ம சீரியல் உங்களுக்கு பிடிச்ச சீன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் இப்போ கூட போய் எடுத்து பாருங்கள், எல்லாருமே ரொமான்ஸ் தான் சொல்லியிருந்தீங்க. சரி, ஓகே, இவ்வளோ பேர் ரொமான்ஸ்னு ஓட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காச்சும் நம்ம இடையில ஏதாச்சும் ஒரு எபிசோடில் வந்து ரொமான்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நேற்று நான் வந்துட்டு ரொமான்டிக் எபிசோடே வந்து மேக் பண்ணினேன். பட் என்னென்னா வந்துட்டு ஒரு யூஸுமே இல்லைங்க, அதுதான் வந்து உண்மை. ஸோ நேற்று எபிசோடு போட்டதுலேருந்து ஒன்று தான் தெரிஞ்சுக்கிட்டேன், உங்கள் யாருக்குமே நான் வைக்கிற ரொமான்ஸ் வந்து பிடிக்கல அப்படின்னு. ஆனால் சத்தியமாக சொல்கிறேங்க, போன வாரம் நான் ஆடியன்ஸ் போலில் கேட்டிருப்பேன், நீங்கள் நிறைய பேர் ஓட் பண்ணியிருந்தீங்க ரொமான்ஸ் தான் வந்து பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் நேற்று நான் மேக் பண்ணி போட்டேன். அண்ட் அஃப்கோர்ஸ் நிறையா எபிசோட்ஸ் வந்து ஒரே அழுகையாக போணுச்சு. சரி, ஓகே, ஒரு எபிசோட் கொஞ்சம் ரொமான்டிக்காக கொடுக்கலாம் அப்படின்ட்டுன்னு. பட் உங்கள் யாருக்குமே அது பிடிக்கல. ஸோ அது எனக்கு நல்லாவே வந்து தெரியுது. ஸோ இனிமேல் நான் ரொமான்ஸ் வந்து வைக்கலைங்க. அண்ட் என்னென்னா, இன்றைக்கி காலையிலேயே நான் எந்திரிச்சு பார்த்தோன்னே வியூஸ் ரொம்ப டவுன். ஸோ நான் காலையில் எந்திரிச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட் போட்டேன். அதில் கூட ஒரு சிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அக்கா, இது மாதிரி நீங்கள் ரொம்ப தப்பாக காட்டுறீங்க, லவ்வாக காட்டுங்க, ரொமான்ஸ் வந்து ரொம்ப தப்பாக நிறைய இருக்குது, தப்பாக காட்டுறீங்க அப்படின்ட்டு. சிஸ்டர், நான் உங்கள்கிட்ட ஒன்று தான் சொல்கிறேன். நான் இவ்வளோ நாள் எப்படி எபிசோட் கொடுத்தேன்னு ரெகுலராக பார்த்தவங்களுக்கு தெரியும். இவ்வளோ நாள் ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப அழுகையாக லவ் தான் நிறைய காட்டியிருந்திருப்பேன். நேற்று ஒரே ஒரு நாள் தான் நான் ரொமான்ஸே வந்து வச்சுருப்பேன். அதுவே உங்களுக்கு தப்பாக தெரியுதுன்னா எனக்கு சத்தியமாக தெரியல. எனக்கு அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப தப்பாக காட்டுறீங்க அப்படின்னா, இவ்வளோ நாள் நான் எதுவுமே காட்டவே இல்லையேங்க, நேற்று தானேங்க காட்டினேன், அதுவும் ரொம்ப தப்பாலாம் எதுவுமே காட்டலையே. ஸோ அப்போ அவங்களுக்கு தோணுன மாதிரி தான் உங்கள் எல்லாருக்குமே தோணுச்சா நான் ரொம்ப ஓவராக எக்ஸஸ் ரொமான்ஸ் வைக்கிறேன்னு? உங்கள் மனசாட்சி தொட்டு நீங்களே சொல்லுங்கள். இவ்வளோ எபிசோடு நான் எவ்வளோ அழுக வச்சுருப்பேன், எவ்வளோ சோகமாக எடுத்துகிட்டு போனேன். நேற்று ஒரு நாள் தானேங்க ரொமான்ஸ் வச்சேன், அதுவே உங்கள் யாருக்கும் பிடிக்கலையா? சரி, ஓகே, இனிமேல் நான் வந்துட்டு ரொமான்ஸ் வந்து நான் வைக்கலைங்க, சீரியஸாக சொல்கிறேன். ஏன்னா நான் உங்கள் எல்லாருக்கும் எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரியே ஸ்டோரி எடுத்துகிட்டு போகிறேனே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சேஞ்சஸ்க்காக தான் நேற்று ரொமான்டிக் சீன் வச்சேன். பட் அது உங்கள் யாருக்குமே பிடிக்கல அப்படிங்கும்போது அஃப்கோர்ஸ் நீங்கள் தான் பார்க்குறீங்க. நான் உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை எனக்கு பண்ண விருப்பம் கிடையாது. நான் இனிமேல் ரொமான்ஸ் வந்து வைக்கல. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து லைவ் வரலான்னு நினச்சேன். ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்துட்டு லைவ் வரலாம், ஏன்னா அவங்க எல்லாருக்கிட்டையுமே பேசணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அண்ட் அஃப்கோர்ஸ் லைவ் வரலாம் நம்ம அப்படின்ட்டு நான் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் மார்னிங்கே பார்த்திங்கன்னா மைண்ட் வந்து செம்ம அப்செட்டு. நான் மார்னிங் வந்துட்டு போடணும்னு நினச்ச கம்யூனிட்டி போஸ்ட் இன்றைக்கி நான் லைவ் வரப்போகிறேன், வாங்க பேசலான்னு தான் நான் போடலான்னு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி வியூஸ் வந்து ரொம்ப 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 டவுன். ஸோ வந்துட்டு என்னென்னா, எனக்கு அதை பார்த்துன்னு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக என்னென்னா, யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தான் போகுமே. ஸோ அவங்களே ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விச் மீன்ஸ் ஸ்வைப் பண்ணிவிட்டு சரி அப்புறம் பார்த்துக்கலாம், அது வந்துட்டு அவங்க ஓப்பன் பண்ணிவிட்டு சரியாக பார்க்காம அப்படியே ஓட விட்டு பார்த்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மற்றவங்களுக்குலாம் சஜஷன் போகாது. இப்படி தான் யூடியூபோட அல்காரிதம் வந்துட்டு இருக்கும். அப்போது நேற்று நான் போட்டதுலேருந்து ஒன்று தான் தெரிஞ்சுது, நீங்கள் யாருமே நிறைய பேர் பார்க்கல அப்படின்ட்டுன்னு. அதுக்கு காரணம் ரொமான்ஸ் வச்சது தான். அது என்னோட தப்பு தாங்க. நான் வந்துட்டு சரி, ஓகே, இவ்வளோ நாள் எமோஷ்னலாக கொடுத்துட்டோம், அழுக வச்சுட்டோம் அப்படிங்கிறதுனால தான் நான் ரொமான்ஸே வந்து வச்சேன். பட் அதை நீங்கள் யாரும்
விரும்பலை, அதை ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரிய கிடையாதுங்க. பட் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் நான் வந்து ரொமான்ஸ் வந்து வைக்கலை. சாரிங்க, அது வச்சதுக்கு சாரி. நானாக இந்த இதில் தான் வச்சேன். போன வாரம் நீங்கள் நான் ஆடியன்ஸ் போலில் கேட்டால் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இவ்வளோ நாள் வந்துட்டு என்னால் ரொமான்டிக் சீன் வைக்கிறதுக்கான சுச்சுவேஷன்ஸ் அமையலை ஸ்டோரியில். பட் நேத்தி வந்து அமைஞ்சது. அண்ட் அதனால தான் வச்சேன். இதில் என்ன நான் தப்பாக காட்டிட்டேன், என்ன ரொம்ப ஓவராக காட்டிட்டேன்லாம் எனக்கு தெரியலை. பட் இட்ஸ் ஓகே. ஒரு சிஸ்டர் சொன்னாலுமே வந்துட்டு அவங்க பார்க்குறாங்க ரெகுலராக, அவங்களுக்கு பிடிக்கல. அண்ட் நிறைய பேர் வந்துட்டு உங்களுக்கு தோணியிருக்கும், பட் இது எங்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு கூட நீங்கள் யோசிச்சுருந்துருக்கலாம். அதனால தான் நிறைய பேர் சொல்லாமல் கூட இருந்திருப்பீங்க. ஸோ அதனால் சரி ஓகேங்க, இனிமேல் நான் வந்துட்டு ரொமான்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். பிகாஸ் வைக்காமல் இருக்க முடியாது. அண்ட் நான் கம்மி பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்குலாம் காட்டல, நார்மலாக ஹக் கிஸ் அதோடய வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கிட்டையுமே ஒரு முக்கியமான விஷயம், ஒரு குட் நியூஸ் சொல்லலாம்னு நினச்சேன். பட் என்னென்னா மைண்ட் ரொம்ப அப்செட்டு இதுலேயே வந்துட்டு. ஸோ அதனால தான் சரி வேண்டாம், மைண்டு எப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதோ அப்போ வந்துட்டு சொல்லிக்கலாம் அப்படின்னு நான் வந்துட்டு முடிவு பண்ணிட்டேன். அண்டு ஃபைனலாக ஒன்று தாங்க சொல்கிறேன். ஸ்டோரினா எல்லாமே கலந்து தாங்க இருக்கும். எல்லாமே இருக்கும். எமோஷனல் இருக்கும், லவ் இருக்கும், ரொமான்ஸ் இருக்கும், அண்ட் ஃபைட் இருக்கும், எல்லாமே இருக்கும். என்னால் எப்போவுமே வந்துட்டு எமோஷ்னலாகவே காட்டிகிட்டு இருக்க முடியாது. எப்போவுமே சோகமாகவே ஸ்டோரி எடுத்துகிட்டு போக முடியாது. எப்போவுமே வந்துட்டு ஃபைட்டாக காட்ட முடியாது. எப்போவுமே மாஸாக காட்ட முடியாது. எப்போவுமே ரொமான்ஸாகவும் காட்ட முடியாது. ஸோ எல்லாத்தையுமே கலந்து தான் நான் காட்டினேன். பட் வந்து என்னென்னா ரொமான்ஸ் உங்கள் யாருக்கும் பிடிக்கல அப்படின்ட்டுன்னு அட் எண்ட் ஆஃப் த டே எனக்கு வந்து தெரிஞ்சது. இனிமேல் நான் வந்துட்டு ரொம்ப 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 கம்மி பண்ணிக்கிறேன். எந்த அளவுக்கு என்னால் கம்மியாக வைக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் வந்து வச்சிடுறேன். பிகாஸ் நேற்று எபிசோடு வந்துட்டு நான் ரொமான்டிக் எபிசோடு கொடுத்தேன். பட் யாரும் அந்தளவுக்கு பார்க்கல. உங்களுக்கு நீங்கள் பார்க்கலங்கும் போதே எனக்கு தெரிஞ்சுட்டு உங்கள் யாருக்கும் பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ட்டுன்னு. ஸோ இனிமேல் எப்படின்னு நார்மலாக இனிமேல் ஸ்டோரி மூவ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு வந்துருக்குங்க. அண்டு காலையிலே வந்துட்டு நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா என்னடா இது சண்டே அதுமா இப்படி புலம்புறாங்க நீங்கள் நிறைய பேர் வந்து யோசிச்சிருப்பீங்க. சந்தோஷமான விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கும் போது மனசு கஷ்டமாக இருக்கிறதையும் உங்ககிட்ட தானங்க ஷேர் பண்ணிக்க முடியும். அதனால தான். ஸோ இவ்வளோ நேரம் எனக்காக டைமை ஸ்பெண்ட் பண்ணி நான் என்னோட புலம்பலை கேட்டவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய நன்றி. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்னென்னா நிறைய பேருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வருதா இல்லையான்னு எனக்கு தெரியலை. ஸோ அதை வந்து சொல்லுங்கள். நோட்டிஃபிகேஷன் வராததுனால வீடியோ பார்க்கலையா இல்லை பிடிக்காததுனால பார்க்கலையான்னு எனக்கு தெரியலை. ஸோ எதாக இருந்தாலுமே நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் டிசைட் பண்ணுவேன். பிகாஸ் நாளைக்கு எபிசோட் நான் என்ன மேக் பண்ணவே இல்லைங்க. ஈவன் ஒரு இமேஜ் கூட நான் எடுக்கலை. ஸோ வந்துட்டு என்னென்னா இதுக்கப்புறம் தான் மேக் பண்ணணும். ஸோ என்னென்னா உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அண்டு நிறைய பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. முன்னாடிலாம் 500-600 லைக்ஸ்லாம் வரும். இப்போலாம் 400 சம்திங் தான் வருது. அண்ட் அஃப்கோர்ஸ் அதெல்லாம் உங்களோட விருப்பம். நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பண்ணுவீங்க. இதை நான் வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அண்ட் ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு காட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஹைப்பே வந்து மறக்காமல் பண்ணிவிடுங்க. விச் மீன்ஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா வந்து பண்ணுங்கள். அண்ட் தென் அவ்வளோதாங்க, எல்லாமே சொல்லிட்டேன். அண்ட் என்னென்னா எனக்கு ஒரு 2-3 டேஸாக உடம்பு சரியில்லை. ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் வந்துட்டு அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இதோட நான் இந்த வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அண்டு உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐயோ இதை சொன்னால் கோச்சுப்பாங்க, அதை சொன்னால் கோச்சுப்பாங்க அப்படின்ட்டுன்னு நீங்கள் சொல்லாமல் வந்து இருந்துடாதீங்க. எதாக இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்டோரி நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து எடுத்துகிட்டு போகணும். என்ன தான் என் ஸ்கிரிப்ட் ஒரு பக்கம் இருந்தாலுமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் எடுத்துகிட்டு போகணும். அண்ட் உங்களோட இதையுமே நான் வந்து சாட்டிஸ்ஃபை வந்து பண்ணணும். அதுதான் வந்து ஒரு நல்ல அட்மிட்கான அழகு. ஸோ உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். அண்டு வந்துட்டு என்னென்னா நான் உங்களுக்கு ஷுவராக வந்து சொல்கிறேன், இனிமேல் வந்து எக்ஸஸ் ரொமான்ஸ் வராதுங்க. ஸோ ஏன்னா உங்களுக்கு பிடிக்கலங்கும் போது அதை நான் வச்சு வேஸ்ட்டு தான். அண்ட் நான் வைக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. அண்ட் வச்சது உங்களுக்காக தான். பட் நீங்கள் யாருமே அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டல அப்படிங்கும்போது நான் இனிமேல் வைக்கலைங்க, சாரி. ஓகேங்க, ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.